Good morning students. Now we discussed about the class 10th standard social science subject history lesson 2 continuation of this lesson anti-colonial movement in Africa, colonization of Africa. The African coastline had been explored in the 16th century and a few European settlements had come about. Okay. ஆன்டி காலனியல் மூமெண்ட் இன் ஆஃப்ரிக்கா அப்படிங்கும்போது ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்காவில் எப்படி ஒரு நாடு வந்து குடியேற்றங்களை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவுடைய கடற்கரை பகுதியில் 16வது நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியிருப்புகள் அப்படிங்கிறது அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் த இன்டீரியர் ஆஃப் த ஆஃப்ரிக்கா வாஸ் unknown to the outside world until the last quarter of 19th century. ஆனால் 19வது நூற்றாண்டோடைய இறுதி கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவுடைய உள் பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து வெளி உலகத்துக்கே யாருக்குமே தெரியாமையே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் காலனைசேஷன் பிகன் ஆஃப்டர் அபவுட் 1875. ஓகே, 1875க்கு பின்னாடி ஐரோப்பியர்களுடைய காலனிகள் வந்து இங்கே உருவாச்சு. இங்கே ஆப்பிரிக்காவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவோம். த பெர்லியன் காலனியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1884-85 resolved that Africa should be divided into sphere of influence of various colonial powers. Okay, அதான் 1884-85 அந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெர்லின் அப்படிங்கக்கூடிய அந்த காலனிய மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. சரியா? அந்த பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் வந்து ஆப்பிரிக்காவை தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஓகேவா? த வார் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் போயஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா however was in the defense of this resolutions. ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய போயர்களுக்கு இடையில் நடைபெற்ற போர் தான் இந்த தீர்மானத்திற்கு எதிரான செயலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போயர் வாஸ் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த டூ பிரிட்டிஷ் காலனிஸ் ஆஃப் நாட்டல் அண்ட் கேப் காலனி அண்ட் த டூ இண்டிபெண்ட் போயர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த Transvaal and the Orange Free State had long been unfriendly. ஓகே, இதான் போயர்கள் போர் அப்படின்னு சொல்லுவோம். இது இங்கிலாந்துடைய காலனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேட்டால் அப்படிங்கிறதும் கேப் காலனி, இது ரெண்டும் வந்து இங்கிலாந்துடைய காலனி. இந்த ரெண்டுக்கு இடையில சுதந்திரமான போயர் நாடுகளாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்வால் அப்புறம் ஆரஞ்சு சுதந்திர அரசு, இவற்றுக்கு இடையில் நீண்ட காலமாக வந்து நட்புறவு அப்படிங்கிறது கிடையாது. சரியா? நிலவே இல்லை. த டிஸ்கவரி ஆஃப் கோல்ட் இன் டிரான்ஸ்வால் இன் 1886 led to large numbers of British mines settling in and around Johannesburg. ஓகே, இந்த 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா தங்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரியா? அதை தொடர்ந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பக்கத்தில் அதாவது ஜோகன்பர்க் அப்படிங்கக்கூடிய இடங்களில் அவங்க வந்து குடியேறி அங்கே வந்து சுரங்க தொழிலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தங்கங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது முடிவு பண்ணாங்க. சரியா? த போயஸ் ஸ்காட்டர்ட் தீஸ் பீப்புள் whom they referred to the உட்லேண்ட்ஸ், அதாவது உட்லேண்ட்ஸ் மீன்ஸ் ஃபாரினர்ஸ். ஓகே, அதாவது இவங்களை வந்து யார் வெறுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயர்கள் அப்படிங்கிறவங்க வெறுத்தாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவங்க உட்லேண்டர்ஸ், அதாவது அயல் நாட்டவர்கள், இவங்க எதுக்கு நம்ம நாட்டுடைய தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போயர்கள் வந்து யாரை வெறுத்தாங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்களை வந்து வெறுத்தாங்க. சரியா? த போயஸ் டாக்ஸட் தெம் ஹெவிலி அப்பார்ட் ஃப்ரம் டினையிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். குடியேறினவங்க மீது அதிகமான வரி விதித்த போயர்கள் வந்து அவர்களுக்கு அரசியல் உரிமையும் நாங்கள் இனிமேல் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த கொஸ்டின் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போயர்ஸ் வேர் டு பி சுப்ரீம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. யுட்டென்சல் அப்படிங்கிறவங்களுக்கு அரசியல் உரிமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த உடன்பாடும் ஏற்படலை. அதனால் அங்கே என்ன ஒரு கொஸ்டின் ஏற்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தென்னாப்பிரிக்காவில் யார் வந்து அதிகாரம் நிறைந்தவர்கள், போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழ ஆரம்பிச்சிச்சு. Fearing attacks from the British, the Boers armed themselves and decided to attack. ஓகேவா, அதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுந்தோன்னே ஆங்கிலேயர்கள் வந்து தாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் போயர்கள் என்ன பண்ணாங்க, போருக்கு முன்னாடியே தயாராகிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளையே தாக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிடணும், ஆங்கிலேயர்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா, The Boer War was lasted for 3 years, 1899 to 1902. Initially, the Boers were successful. The Boer War அப்படிங்கிறது 1899 தொடங்கி 1902 வரல 3 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு. இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா போயர்கள் அப்படிங்கிறவங்க தொடக்க காலத்தில் வெற்றி பெற்றாங்க. ஓகேவா, பட் பை த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 1900 த போயர் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட். ஆனால் 1900 வருஷம் முதல் பாதியிலேயே யார் வந்து தோற்று போனாங்க, த போயர்ஸ் அப்படிங்கிறவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. சரியா, பிரிட்டோரியா வாஸ் ஆக்குபைடு. பிரிட்டோரியா அப்படிங்கிற இடம் ஆங்கில படைகளால் கைப்பற்றப்பட்டது. த போயர்ஸ் டுக் டு கொரில்லா ஃபைட்டிங்ஸ். ஓகேவா, உடனே ஆங்கிலேயர்கள் வந்து இப்போ பிடிச்ச உடனேயும் போயர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கொரில்லா போர் அப்படிங்கக்கூடிய முறையை கையாள ஆரம்பித்தாங்க. ஓகேவா, த கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 years. போயர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடையில 2 வருஷம் வந்து சண்டை தொடர்ந்து நடந்துச்சு. தே செட் அப் in retaliation of British destroyed farms and crops. ஓகேவா, இதில் பதிலடி கொடுக்கக்கூடிய முகமாக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, வயல்களையும் பயிர்களையும் வந்து நாசம் பண்ணாங்க. தே செட் அப் இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ் ஃபார் போயர் விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். ஓகேவா, அதே நேரத்தில் போயர் பெண்களையும் குழந்தைகளையும் என்ன பண்ணாங்கன்னா பாசறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஜெயிலில் வச்சாங்க. சரியா, ஒரு கேம்ப்பு ஒரு போட்டு அங்கே கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. Shortage of food, medical and sanitary facilities caused the death of 26,000 people. ஓகே, அதாவது உணவு பற்றாக்குறை, மருத்துவ வசதி பற்றாக்குறை, சுகாதார வசதியின்மை, இதனால் வந்து போயர்களில் 26,000 பேர் வந்து இறந்து போனாங்க. த பிரிட்டிஷ் annexed the 2 Boer states. உடனே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, 2 போயர் நாடுகளையும் தங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. ஓகேவா, போயர்ஸ் were however promised செல்ஃப் கவர்மெண்ட் இன் டியூ கோர்ஸ். ஓகே, ஆனால் போயர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் சுயாட்சி அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு. இன் 1907 ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வாஸ் கிவன் டு த டிரான்ஸ்வர்சல் அண்ட் ஆரஞ்சு ஸ்டேட்ஸ். ஓகே, 1907 டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த 2 நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி அப்படிங்கிறது கொடுத்தாங்க. The 4 states formed into an union and the South Africa Act passed by the British Parliament in 1909 provided for a union parliament at Cape Town. The Union of South Africa came into being in May 1910. Okay, அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒன்றியமாக உருவாக்குனாங்க. 1909 இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த தென்னாப்பிரிக்க சட்டம் அப்படிங்கிறது கேப் டவுனில் ஒன்றியமான ஒரு பாராளுமன்றம் அமைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சிச்சு. 1910 ஆண்டு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிற ஒன்று வந்து உதயமாச்சு அப்படின்னு சொல்லுவோம். த டிசென்சஸ் ஆஃப் ஒரிஜினல் டச் செட்டிலர்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா and also known as Afrikaners were called Boers. Their language is Afrikaans. அதாவது தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேற்றங்களுடைய வம்சாவளியினர் வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நேயர்கள். ஓகேவா, அதாவது டச்சுக்காரர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க ஆப்பிரிக்காவில் வந்து குடியேறியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம ஆப்பிரிக்க நேயர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்கள தான் நாம் என்ன சொல்கிறோம், போயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கானஸ் அப்படிங்கக்கூடிய லாங்குவேஜை பேசினாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆப்ரிக்கா. There were 2 main political parties. One is the Unionist Party, which was mainly British. Another one is the South Africa Party, which had largely Afrikaners. That is called Boers. Okay, இது தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல்னு சொல்லுவோம். இங்கே வந்து 2 முக்கிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது செயல்படுச்சு. ஒன்று வந்து ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியன்
கட்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க நேயர்களை கொண்டு வச்சிருந்த அந்த போயர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போதா பிலாங்டு டு த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி ரூல்ட் இன் கோஆப்ரேஷன் வித் த பிரிட்டிஷ். தென்னாப்பிரிக்காவுடைய அதாவது முதல் மந்திரியான அந்த போதா அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்க கட்சியை வந்து சேர்ந்தவர். சரியா? ஆனால் அவர் யாரோட வந்து ஒத்துழைச்சாருன்னா ஆங்கிலேயர் ஆட்சியோடைய ஒத்துழைச்சி வந்து இந்த நாட்டை வந்து தென்னாப்பிரிக்கா வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? பட் எ மிலிட்டியன் செக்ஷன் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி ஃபார்ம்டு த நேஷனல் பார்ட்டி அண்டர் ஹெர்ஜக். ஓகே. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் கட்சியில் அந்த போராட குணம் கொண்ட ஒரு பிரிவினர் என்ன பண்ணாங்கன்னா ஹெர்ஜக் அப்படிங்கிறவரோட தலைமையின் கீழே ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினாங்க. ஓகேவா? In 1920 elections, the National Party gained 44 seats. 1920 ஆண்டில் நடந்த அந்த தேர்தலில் 44 இடங்களை இந்த தேசிய கட்சி அப்படிங்கிறது வந்து கைப்பற்றுச்சு. ஓகேவா? The South Africa Party, now led by Smuts, secured 41 states. ஓகேவா? தென்னாப்பிரிக்கா கட்சி அப்படிங்கிறதுல ஸ்மட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையேற்று அவர் வந்து கட்சியில் வந்து நின்னார். அவருக்கு வந்து 41 இடங்களில் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அட் திஸ் ஜங்ஷர் த பிரிட்டிஷ் டாமினேட்டட் யூனியனிஸ்ட் பார்ட்டி மெர்ஜ்டு வித் த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி. இந்த தருவாயில் ஆங்கிலேயர்கள் அதிகமாக இருந்த யூனியன் கட்சியும் தென்னாப்பிரிக்க கட்சியும் ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒன்றா வந்து இணைஞ்சாங்க. சரியா? இதனால் போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்க நேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சி காட்டிலும் யார் அந்த ஸ்மட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறத பெற்றார். சரியா? ஏன்னா அவங்க 44 சீட்டு, இவர் வந்து ஸ்மட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41, இவர் கம்மியாக தான் சீட் வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் யார் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு? பிரிட்டிஷ் கூட சேர்ந்ததுனால அவங்க கைப்பற்றின 44 இடங்களை விட, நேஷனல் பார்ட்டி கைப்பற்றின 44 இடங்களை விட இவருக்கு அதிகமான இடம் கிடைச்சதுனால இவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். This gave Smuts a majority over the million Africans controlled national parties. ஓகேவா? அப்போ யார் தென்னாப்பிரிக்காவில் கட்சியில் இருக்கிறோட தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மட்ஸ் அப்படிங்கிறவரே பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ராசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ். ஓகேவா? கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். த ஆப்பிரிக்கானஸ் பர்சூட் a racist policy towards the blacks and the minority Indians. ஆப்பிரிக்க நேயர்கள் அப்படிங்கிறவங்க கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மையான இந்தியர்களுக்கு எதிரான அந்த இன கொள்கை அப்படிங்கிறத பின்பற்றினாங்க. ஓகேவா? In 1923 an act was passed to confine the native residents to certain parts of towns. ஓகே, அதான் கருப்பின மக்களுடைய குடியிருப்புகள், நகரங்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே கட்டுப்படுத்துறதுக்காக 1923 ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. Already an act of 1913 had segregated blacks and white farmers, which made it impossible for the blacks to acquire land in most of parts of the country. ஓகேவா? அதாவது ஏற்கனவே 1913 இயற்றப்பட்ட வெள்ளை கருப்பின விவசாயிகளை வந்து சட்டம், அதாவது 1913 இயற்றின சட்டமே என்ன பண்ணிடுச்சு, கருப்பு விவசாயிகள் வெள்ளை இன விவசாயிகள்னு சொல்லி அவங்கள பிரித்து வச்சிச்சு. சரியா? இதனால் நாட்டில் வந்து பெரும்பாலான பகுதிகளில் கருப்பு இன மக்களால் நிலங்களை வந்து வாங்க முடியவதே போயிடுச்சு. ஓகேவா? 1900 in the 1924 elections were won by the national parties with the support of labor movement composed mainly of white minds. 1924 ஆண்டு தேர்தலில் வெள்ளையின சுரங்க தொழிலாளர்களை அதிகமாக கொண்ட தொழிலாளர் இயக்கத்தோட ஆதரவோட யார் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா இந்த தேசிய கட்சி அப்படிங்கிறது வெற்றி பெற்றாங்க. சரியா? The act passed in 1924 prevents blacks from striking work and from joining trade unions. 1924 இயற்றப்பட்ட அந்த சட்டம் கருப்பின மக்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறதுலேருந்தும் தொழிற்சங்கங்களில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. சரியா? இந்த கேப் ப்ரிவென்சஸ் த voting rights to blacks was abolished. அடுத்தது வந்து மாநிலத்தில் வந்து கருப்பின மக்களுடைய வாக்குரிமைகள் அப்படிங்கிறதும் பறிக்கப்பட்டுச்சு.
நேட்டிவ் பிளாக்ஸ் suffered in all spaces, social, economic and politics. ஓகே, இந்த மண்ணுடைய மைந்தர்கள், அதாவது தென்னாப்பிரிக்கா மண்ணின் மைந்தர்கள் வந்து கருப்பினத்தவர்கள். அவங்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு. அரசியல், பொருளாதாரம், சமூகம், இது எல்லா துறைகள்லையும் அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், apartheid in South Africa. Apartheid, which means separateness, became the radical party of the Nationalist Party in 1947. அதாவது தென்னாப்பிரிக்காவில் எப்படி இன ஒதுக்கல் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, இன ஒதுக்கல் அப்படிங்கிறது தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லி பேர் பெறும். 1947 தேசியவாத கட்சியுடைய கொள்கையாக இது இருந்துச்சு. From 1950 onwards, a series of laws came to be enforced. ஓகே, 1950 முதல் வரிசையாக பல சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. The whole country was divided into separate areas for the different races. ஓகேவா? அதனால் ஒட்டுமொத்த நாடும் பல்வேறு இடங்கள்லவும் என்ன பண்ணாங்க, தனித்தனி பகுதியாக ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒவ்வொரு இடம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தாங்க. சரியா? The marriage between whites and not whites were forbidden. சரியா? வெள்ளை இனத்தவர்களும் வெள்ளை அல்லாத இனத்தவர்கள் இருப்பாங்களா, அப்போ அதாவது வெள்ளையர்களும் கருப்பு இனத்தவர்களும் என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. சரியா? அது வந்து தடை செஞ்சாங்க. ஓகேவா? Nearly all schools were brought under government control so that education different from that of the whites could be implemented for Africans. ஏறத்தாழ எல்லா பள்ளியும் அரசோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. இதனால் வெள்ளையருக்கு வந்து வழங்கப்படக்கூடிய கல்வியிலிருந்து மாறுபட்ட கல்வியை தான் வந்து ஆப்பிரிக்கனருக்கு, அதை கருப்பினத்தவருக்கு வந்து கொடுத்தாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ஸ் வாஸ் ஆல்சோ செக்ரெட்டட். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் வெள்ளையருக்கு வழங்கப்பட்ட கல்வியாக பல்கலை கல்வியிலையும் என்ன பண்ணாங்க, பிரித்து வச்சாங்க. சரியா? ஒயிட்டுக்கு ஒரு மாதிரியும் பிளாக்ஸுக்கு வந்து ஒரு மாதிரியும் அங்கேயும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. Apartheid is based on the belief that the political equality of whites and blacks in South Africa would mean black rule. ஓகே, அதாவது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை கருப்பின மக்களுக்கு அரசியல் சமத்துவம் அப்படிங்கிறது மக்கள் தொகையில் 3/2 பங்கு வந்து யார் இருந்தாங்கன்னா கருப்பின மக்கள் இருந்தாங்க. அதனால் அவங்க ஆட்சியை குறிக்கக்கூடிய அந்த அடிப்படையில், உண்மையோட அடிப்படையில் இந்த உணவு ஒதுக்கல் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The ANC, African Nationalist Congress அப்படின்னு சொல்லுவோம், which vowed the practice of racism was banned and its leader Nelson Mandela was put behind bars. நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவரை அரசியல் வானில் வந்து பிரகாசிக்க தொடங்கும்போது பொதுமக்களுடைய பேர் ஆதரவை பெற்றார். சரியா? ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியை தடை செஞ்சுட்டு நெல்சன் மண்டேலாவை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இவர் வந்து மக்கள் மத்தியில் நிறையா செல்வாக்கு பெறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் சிறையில் வைக்கப்பட்டார். ஓகேவா? மவுண்டரிங் ப்ரெஷர் ஆஃப் த குளோபல் லெவல் ஹெல்ப் டு எண்ட் த ராசிஸ்ட் ரிஜின் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. உலக அளவில் எதிர்ப்பலைகள் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவுடைய இனவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். In 1919 the ban on ANC, African Nationalist Party Congress, okay, was lifted and Mandela freed after 27 years. Okay, 1990 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை வந்து விலக்கி கொள்ளப்பட்டு மண்டேலா வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை அப்படிங்கிறது செய்யப்பட்டார். ஓகேவா? In the elections held subsequently, the Africans were allowed to vote and the ANC won the elections and Mandela became the first black president of South Africa. Okay, இதனால் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ஆப்பிரிக்க மக்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுத்தாங்க. தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், ஓகேவா, அது வந்து வெற்றி பெற்று மண்டேலா தென்னாப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈவன் தோ apartheid was dismantled, the whites completely dominate the economic space. ஓகே, இன ஒதுக்கல் கொள்கை வந்து ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஆப்பிரிக்காவுடைய பொருளாதார மன்ற முழு ஆதிக்கமும் யார்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை இன மக்கள்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2.5
பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா. ஓகேவா, இந்த தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சியுடைய போக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். மாயாஸ் அண்டு அட்ஜென்ட்ஸ். ஓகே, பிஃபோர் த யூரோப்பியன் டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா 3 centers of civilization existed therein Mexico in Central America and in Peru in South America. ஓகே, ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு அப்படிங்கக்கூடிய பகுதிகளில் 3 நாகரிகங்களுடைய மையங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்னென்ன சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா, இன்கா அண்ட் அட்ஜெட் சிவிலைசேஷன்ஸ் வேர் ஹைலி அட்வான்ஸ்டு. அப்படி இருந்த 3 நாகரிகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாயா, இன்கா, அஸ்டெக் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஓகேவா, there were several seeds in each of these areas of civilizations. ஓகேவா, அதாவது இந்த முன்னேறிய நாகரிகங்கள், இந்த நாகரிகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொல்லுவோம். வெல் ஆர்கனைஸ்டு அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் எக்ஸைஸ்டு. சிறந்த நிர்வாக கட்டமைப்புகளோட வலிமை மிக்க அரசாங்கத்தை வந்து அவங்க இதாவது மாயா, இன்கா, அட்ஜெட் அப்படிங்கிறவங்க கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். Around the 11th century, large cities formed into a lieu of Mayapan, அதாவது சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன் இண்டியன்ஸ். ஓகே, அதாவது 11வது நூற்றாண்டில் பெரிய நகரங்கள் இணைந்து மாயப்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாச்சு. சரியா, இதில் யார் இருந்தாங்கன்னா அமெரிக்க மண்ணோடைய மைந்தர்களிலே மாய நாகரிக மையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். சரியா, ஃபார் ஓவர் 100 years த லியூ ஆஃப் மாயப்பன் லாஸ்டட். இந்த அமைப்பு வந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளில் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, டு மாயப்பன் வாஸ் destroyed towards the close of 12th century. Other cities continued. 12வது நூற்றாண்டோட தொடக்கத்தின் இறுதியில் மாயப்பன் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டுச்சு. சரியா, ஆனால் இருந்தாலும் ஒரு சில நகரங்கள் வந்து தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெட்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ கான்குயர்ட் த மாயாஸ் கண்ட்ரி இன் த 14th century and founded their capital city of Tenochtitlan. ஓகே, அதாவது 14வது நூற்றாண்டில் மெக்சிகோவிலேருந்து வந்த அட்ஜெட்டுகள் மாயா அப்படிங்கிற நாட்டை வந்து கைப்பற்றி டெனசிட்டான் அப்படிங்கக்கூடிய தலைநகரத்தை நிறுவினாங்க. ஓகேவா, ஃபார் நியர்லி 200 years த அட்ஜெட்ஸ் ரூல்டு their emperor. ஓகேவா, ஏறத்தாழ 200 ஆண்டுகள் வந்து இந்த அட்ஜெட்டுகள் அப்படிங்கிறவங்க தங்களுடைய ஆட்சியை வந்து தொடர்ச்சியாக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து யூரோப்பியன் காலனைசேஷன் and its impact. Okay, in the 16th century, around 1519, when the Aztecs were at the height of their power, the whole empire collapsed before a handful of adventure led by a Spaniard named Hernán Cortés. Okay, இந்த ஐரோப்பிய காலனி ஆதிக்கமோ அதனுடைய தாக்கமோ அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16வது நூற்றாண்டில், அதாவது 1519 அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெட்டுகள் அப்படிங்கிறவங்க வந்து அதான் அதிகாரத்துடைய உச்சத்தில் இருந்தாங்க. ஓகேவா, அப்போ வந்து ஹெர்னன் கோட்டாஸ் அப்படிங்கிறவர் ஸ்பானியர்களுடைய தலைமையில் வந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு படை தளபதியில் இவரும் வந்து ஒருத்தர்னு சொல்லுவோம். ஓகேவா, அவர் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா மொத்த பேரரசும் வந்து நிலை குலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ்டு. அந்த ஹெர்னான் கோட்டஸ் வந்தோடனையும் மெக்சிகோவில் என்ன போயிடுச்சு, அவங்க நாகரிகம் அப்படிங்கிறது சீர்குலைய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, வித் இட் த கிரேட் சிட்டி ஆஃப் டெனோசிட்லான் ஆல்சோ பெர்ஷீட். இதில் பெருமை வாய்ந்த நகரமாக இருக்கக்கூடிய டெனோசிட்லான் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நகரத்தை ஒரு கேபிட்டல் உருவாக்குனாங்க இல்லையா, அதுவும் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. சரியா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ்ட் வர்ஸ்ட் ஜெனோசைட்ஸ். இது வந்து உலகத்திலேயே மிக மோசமான ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, த அதர் ஃபேமஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ், அதை கான்குயரர் அதை கான்ஸ்பிரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், வாஸ் ஆல்சோ எ ஸ்பானியோர்ஸ் பை அ நேம் ஃப்ரான்சிஸ்கோ பிசாரோ. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மற்றொரு புகழ்பெற்ற ஒரு படையெடுப்பாளர் யாருன்னா பிரான்சிஸ்கோ பிசாரோ அப்படின்னு சொல்லுவோம். இவரும் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்னா இந்த ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் தான். இவர் வந்து இன்கா பேரரசு மேலே வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து அதை கைப்பற்றுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இன்கா பேர்லேயே சில ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசாரோ வந்து அங்கே இருக்கக்கூடிய அளவற்ற செல்வங்களை வந்து கைப்பற்றிட்டு போயிடுவார். ஓகேவா. லேட்டர் த Spaniards made Peru a part of their dominance. ஓகே, பின்னர் வந்து ஸ்பான்சியர்கள் வந்து அந்த பெருவையும் தங்களுடைய பகுதிகளை ஒன்றா இணைச்சிக்கிட்டாங்க. ஓகேவா. பை த லேட் 18th century, demand for political freedom, administrative autonomy and economic self-determination was articulated throughout Latin America. 18வது நூற்றாண்டில் பிற்பகுதியில் அரசியல் சுதந்திரம், நிர்வாக சுயாட்சி, பொருளாதாரத்துடைய அந்த உரிமை, அதாவது சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை, சரியா, இந்த கோரிக்கைகள்லாம் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. There were bloody conflicts between Haitian slaves, colonists, the armies of the British and the French colonials. ஹைதி நாட்டுடைய அடிமைகள், அடுத்து காலனி ஆதிக்க மக்கள் ஆகியோருக்கும் பிரெஞ்சு ஆங்கிலேய காலனியுடைய ஆதிக்க சக்திகளுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிச்சு. These struggles led by Toussaint Louverture. Okay, Louverture during 1791 to 1804 ended in the Haitian people's independence from the colonial control of France. Okay, அதாவது 1791 1804 அந்த காலப்பகுதியில் டவுசைண்ட் லூவெர்தூரி அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தலைமையில் போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. சரியா, இந்த நடைபெற்ற போராட்டங்களில் பிரான்ஸுடைய காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டில் இருந்தக்கூடிய ஹைதி மக்கள் வந்து விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. ஓகேவா. Haiti thus became the first Caribbean country to throw off slavery under British colonial control. Okay, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அடிமை முறையில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ஸ் காலனி ஆதிக்க கட்டுப்பாடு தூக்கி எறிந்த ஹைதி வந்து முதல் கார்பியன் கண்ட்ரியாக உருவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், இம்பேக்ட் ஆஃப் நெப்போலியனிக் இன்வென்ஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்டு போர்ச்சுகல். ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலியர்களுடைய படையெடுக்கத்துடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வந்து ஃபஸ்ட்டு வந்து சைமன் பொலிவர், அடுத்து பெட்ரோ ஃபஸ்ட். ஓகே, த அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்பிரேஷன் டு த லாட்டின் அமெரிக்கன்ஸ். அமெரிக்கா பிரெஞ்சு புரட்சிகள் வந்து லத்தீன் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். The Napoleonic invasion of Spain and Portugal in 1808 quickened the process of liberalization struggle in South America. அதாவது பார்த்தீங்கன்னா 1808 நெப்போலியன் வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் அந்த நாட்டு மீது படையெடுத்து அது தென் அமெரிக்காவுடைய விடுதலை போராட்ட செயல்பாடுகளை வந்து விரைவுபடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Already the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar. விடுதலை வீரராக இருந்தக்கூடிய அந்த தகர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த லீடர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் பொலிவார் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த சைமன் பொலிவார் கால்டு என் லிபரேட்டர், த லிபரேட்டர், தலை தகப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விடுதலை வீரர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. இந்த கேஸ் ஆஃப் பிரேசில், த போர்ச்சுகல்ஸ் ராயல் ஃபேமிலி இன் த கண்டெஸ்ட் ஆஃப் கான்குவஸ்ட் ஆஃப் போர்ச்சுகல்ஸ் பை நெப்போலியன் fled from Lisbon and thereby assistance the transition of Brazil from colony to independent nations. Okay, அதாவது போர்ச்சுகலை வந்து நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்ச்சுகீசிய அரசு குடும்பம் வந்து லிஸ்பான் நகரை விட்டு தப்பி ஓடிச்சு. சரியா, அதனால் போர்ச்சுகல் வந்து காலனியாக இருந்த பிரேசில் வந்து சுதந்திர நாடாக ஆயிடுச்சு. போர்ச்சுகல் அரியணைக்காக தனது உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ அப்படிங்கிறவரும்
பிரேசிலுடைய சுதந்திரத்தை வந்து பிரகடனம் செய்வார். சரியோ? பெட்ரோ I renouncing the claim to the Portuguese throne declared independence of Brazil. Okay. Next, the Monroe Doctrine. The fight for independence intensified when Napoleon fell in 1815. மன்ரோவுடைய கோட்பாடுன்னு சொல்லுவோம். 1815 நெப்போலியன் வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் வந்து மேலும் தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் மன்ரோ த பிரசிடென்ட் ஆஃப் த USA கேம் அப் வித் his famous Monroe Doctrine which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. ஓகே. ஆனால் அந்த சமயத்தில் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர் மன்ரோ அப்படிங்கிறவர் தன்னுடைய புகழ்பெற்ற கோட்பாடை வந்து முன் வைப்பார். அதில் அமெரிக்காவுடைய எந்த பகுதியிலும், அது வடக்காக இருந்தாலும் சரி தெற்கையாக இருந்தாலும் சரி, சரியா, ஐரோப்பியர்களுடைய தலையீட்டால் அது அமெரிக்கா தலையிட்டால் அது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் அப்படின்னு சொல்லி மன்ரோ வந்து அறிவித்தார். சரியா? த த்ரெட் அண்ட் ஃபைட்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ். ஓகேவா? இது வந்து யாரை வந்து அச்சம் கொள்ள வச்சுச்சுன்னா ஐரோப்பியர்களை வந்து அச்சம் கொள்ள செஞ்சு அவங்க வந்து தென் அமெரிக்க விவகாரங்கள்லேருந்து விலக செஞ்சிச்சு. ஓகேவா? பை 1830 த ஹோல் ஆஃப் சவுத் அமெரிக்கா வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் யூரோப்பியன் டாமினேஷன்ஸ். 1830 வாக்கில் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பாவோட மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்க. Thus the US protected the South American republics from Europe, but there was no one to protect them from the predicta, the United States. அதாவது தென் அமெரிக்க குடியரசுகளை வந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்கா வந்து தென் அமெரிக்க குடியரசை வந்து காப்பாற்றுச்சு. ஆனால் காப்பாற்றிய அமெரிக்கா கிட்ட இருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டிஸ்யூனிட்டி அமாங் லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். ஓகே. லாட்டின் அமெரிக்கன்ஸ் நேஷனலிஸ்ட் fought not only Spain and Portugal but also each other. அதாவது லத்தீன் அமெரிக்காவுடைய தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க ஸ்பெயின் போர்ச்சுகல் அப்படிங்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக மட்டும் போர் செய்யலை, அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நிறையா வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா சீசட் ஃப்ரம் மெக்சிகோ. 1821 மத்திய அமெரிக்கா வந்து மெக்சிகோவிடமிருந்து பிரிஞ்சு போயிருச்சு. லேட்டர் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட்செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக்ஸ். அதாவது அதுக்கப்புறம் 1831 மத்திய அமெரிக்கா வந்து 5 குடியரசுகளாக வந்து பிரிஞ்சாங்க. சரியா? இப்போ என்னென்னமா பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஸ்ட்ரிக்கா, எல் சால்வேடார், கௌதமாலா, ஹோண்ட்ராக்ஸ், நிகரகுவா அப்படின்னு சொல்லிட்டு 5 குடியரசுகளாக பிரிஞ்சிட்டாங்க. இன் உருகுவே ஸ்ப்ளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. உருகுவே அப்படிங்கிற நாடு 1828 பிரேசில்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயாச்சு. இன் 1830 வெனிசூலா அண்ட் ஈக்குவடார் சக்சீட் ஃப்ரம் த கிராண்ட் கொலம்பியா த ரிபப்ளிக் கிரியேட்டட் பை பொலிவார். அதாவது 1830 பொலிவாரால் உருவாக்கப்பட்ட கொலம்பியாவிலிருந்து கிராண்ட் கொலம்பியா அப்படிங்கிற இடத்துல இருந்து யார் யார் வெனிசூலாவும் ஈக்குவடாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இப்போ கீழே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரிஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லாட்டின் அமெரிக்கா. சரியா? என்னன்னு சொல்கிறோம்? நம்ம லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் வந்து வேர்ல்டு மேப்பில் அமெரிக்காவுக்கு ஆஃப்ரிக்கா கொடுத்துருப்பாங்க இல்லையா? அமெரிக்கா அந்த சவுத் அமெரிக்கா அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் வந்து நீங்கள் குறித்து பாருங்கள். ஓகேவா? அதாவது லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லத்தீன் அமெரிக்கா அப்படிங்கிறத நம்மளுடைய உலக மேப்பில் பார்த்து இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து குறித்து பாருங்கள். ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் மெகலன் அப்படிங்கிறது மெகலன் ஜலசந்தி, அடுத்து உருகுவே, பாராகுவே, அடுத்து அட்லாண்டிக் ஓசன் அப்படிங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடல், அடுத்து சிலி, போல்வியா. ஓகேவா? அடுத்து பெரு, அடுத்தது பனாமா, கொலம்பியா, வெனிசூலா, அடுத்து கயானா, சூரினாம்,
ஃப்ரெஞ்ச் கயானா, அதாவது ஃப்ரான்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா நிகருவா, அடுத்தது எல் சால்வேடார், அடுத்து குவாதமாலா, அடுத்து மெக்சிகோ. மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்பியன் சி, அதுக்கப்புறம் கியூபா, பெலிஸ், ஹோண்ட்ரஸ், கோஸ்டிகா, இது ஜமைக்கா. ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பஹாமஸ். ஓகே, இந்த சைட் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓசன், பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து உங்களோட மேப்பில் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, லெட்ஸ் கோ டு த லெசன். ஓகே, யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, at the dawn of the 20th century, the United States had occupied Cuba and Puerto Rico after defeating the Spaniards in 1898. ஓகே, அமெரிக்காவில் ஏகாதிபத்தியத்துடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லுவோம். 20வது நூற்றாண்டு தொடக்கத்தில், அதாவது 1898 ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்டோ ரிக்கோவாவையும் கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம். From 1898 to 1902, Cuba was under US military rule. ஓகே, 1898 முதல் 1902 வரலும் கியூபா வந்து அமெரிக்காவுடைய இராணுவ ஆட்சியின் கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். When the America finally left, they retained a naval station in Cuba. இறுதியில் அமெரிக்கர்கள் கியூபாவை விட்டு வெளியேறும்போது கியூபாவின் கப்பல் படைத்தளம் ஒன்றை மட்டும் தன்னோட வசம் வச்சுக்கிட்டாங்க. அங்கே இருக்க கப்பல் தளம் மட்டும் வச்சுக்கிட்டு கியூபாவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இதை அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு வெளியேறிட்டாங்க. ரூஸ்வெல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு த டாக்ட்ரின் இன் 1004. அதாவது 1904 ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற ஒரு மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வந்தார். இன் ஆத்தரைஸ்டு யூஎஸ் இன்டர்வென்ஷன் இன் லாட்டின் அமெரிக்கா இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஆர்டர். இந்த திருத்தம் அப்படிங்கிறது ஒழுங்கை பராமரிப்பதற்காக லத்தீன் அமெரிக்கா விவகாரங்களில் தலையிடுறதுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னார். ஆஃப்டர் எஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட் த யூஎஸ் பிகேம் த dominant influence not only politically but also in economics. ஓகே, அதாவது இந்த திருத்தம் கொண்டு வந்த பின்னாடி அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கு பெற்ற நாடாக மாறும் திகழும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. The situation created by the Great Depression made it impossible for oligarchy regimes to accommodate the rising expectations of several assertive groups. அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார பெருமந்தம்னு சொல்லுவோம். இந்த பொருளாதார பெருமந்தத்தால் உருவான சூழ்நிலையில் சிலரோ அல்லது ஒரு சில குடும்பங்கள் வந்து ஆட்சியாளர்களால் பல உறுதியான அந்த குழுக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. சரியா, in Mexico, there was violent social protest involving dissatisfied segments of the oligarchy, middle class intellectuals and peasant communities. ஓகே, அதாவது மெக்சிகோவில் வந்து அதிருப்தி குழுக்கள், அதாவது அவங்க ஆட்சி பண்ணுறது நல்லா பிடிக்காத இருக்கிறவங்கள அதிருப்தி குழுக்கள்னு சொல்லுவோம். அவங்க நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள், வேளாண் சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகளை வந்து கையாண்டாங்க. எல்ஸ்வேர் electoral reform enabled newer social groups to obtain political power through the ballot box. வேறு ஒரு சில இடங்களில் தேர்தல் சீர்திருத்தங்கள், புதிய சமூக குழுக்கள் வாக்குப்பட்டு வழியாக அரசியல் அதிகாரத்தை வந்து பெறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, the Latin America protested American intervention and disliked their dollar imperialism. லத்தீன் அமெரிக்கா வந்து அமெரிக்கா தலையீட்டை எதிர்த்ததோட டாலர் எம்பர்லிசத்தை வந்து அவங்க விரும்பலை. ஓகேவா, the opposition to the political intervention produced a change in the US policy after 1933. 1933க்கு பின்னாடி அமெரிக்காவுடைய கொள்கையில் பெரும் மாற்றம் அப்படிங்கிறதே ஏற்பட்டுச்சு. சரியா, ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் in his good neighbor policy agreed that the US would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. அதாவது ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர்
நம்மள அண்டை வீட்டுக்காரன் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணார். சரியா? அதில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களையும் தலையிடாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கு பொருளாதாரம் தொழில்நுட்ப உதவியையும் செய்யும் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை டாலர் இம்பெரியலிசம்? The dollar imperialism means the term used to describe the policy of the USA in maintaining and dominating over distant lands through economic aid. டாலர் இம்பெரியலிசம் அதாவது ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்கிறதன் மூலமாக அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துறது, அந்த நாட்டை தனக்கு கீழே வச்சுக்கொள்வது, அப்புறம் அமெரிக்காவை பின்பற்றிய கொள்கைகளை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? The lesson is over now. Recap or summary of this lesson. Intensification of anti-colonial struggles commenced from the end of the First World War. ஓகே, முதல் உலகப்போர் முடிந்ததுலேருந்து காலனியோடைய எதிர்ப்பு இயக்கங்கள் சரியா எப்படி தீவிரமாக தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் இந்த லெசனில். த ஹார்ஸ் டெசிஷன்ஸ் இன் த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் against the defeat countries destabilized the ruling regimes and created a climate for the rise of fascism, especially in Italy and Germany. அதாவது தோல்வியடைந்த நாடுகளுக்கு எதிராக பாரிஸ் அமைதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட கடுமையான முடிவுகள் நடைபெற்றுக்கிட்டு இருந்த ஆட்சியை எப்படி நிலக்குலைஞ்சு செஞ்சிச்சு, அந்த நாடுகளில் குறிப்பாக இத்தாலி ஜெர்மனியில் பாசிச சக்திகள் எப்படி எழுச்சி பெற்றது, அதுக்கான சூழ்நிலைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்த்தோம். ஓகேவா? The economic slum originated in the US in 1929 and subsequently affecting all capitalist countries in the world resulted in changes in political and societies. Okay, 1929 அமெரிக்காவில் தோன்றிய பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது பின்னாடி உலகத்தில் அனைத்து முதலாளி நாடுகளையும் பாதித்து அரசியலையும் சமூகத்திலையும் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சரியா? Decolonization process was quickened during இன்டர்வார் பீரியட் இன் இந்தியா. இந்தியாவில் 2 போர்களுக்கு இடையிலே காலப்பகுதியில் காலனி நீக்க செயல்பாடு எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம். த மன்ரோ டாக்ட்ரின் prevented colonization of Latin America countries by European powers and thereby ensured early sovereign status to them. Later, this was regarded by Latin Americans as a cover for American intervention and exploitations of the resources of their countries. மன்ரோ கொள்கை அப்படிங்கிறது லத்தீன் அமெரிக்காவில் ஐரோப்பிய சக்திகள் காலனிகள் ஏற்படுவதை தடுத்து அதன் மூலமாக அவள் முன்னதாக இறையாண்மை தகுதியை பெறுவதை உறுதிப்படுத்துச்சு. பின்னாடி லத்தீன் அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடுறதுக்கும் செல்வாதாரங்களை சுரண்டதுக்கும் அமெரிக்கா போட்ட வேஷம் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த லெசனில் பார்த்தோம். ஓகேவா? The lesson is over now. Thank you one and all. Okay, the lesson prepared by Rajamani, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Thank you one and all.